இன்னைக்கு நான் ரொம்ப ரெக்வஸ்டட் ஆன வீடியோட வந்திருக்கேன். அது என்னோட பிரஸ்ட் ஃபீடிங் ஜர்னி தான். நான் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் மதர். ஸோ எனக்கு டெலிவரிக்கு அப்புறம் ரொம்ப ஃபியர் இருந்தது. எப்படி என்னோட பேபிக்கு நான் ஃபீட் பண்ண போறேன், மில்க் சப்ளை இன்க்ரீஸ் பண்ண என்ன பண்ணணும், பேபிக்கு நான் கரெக்டாக தான் ஃபீட் பண்ணேனா, இந்த எல்லா டவுட்ஸுமே எனக்கு இருந்தது. நான் இன்னைக்கு என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் என்ன பண்ணினேன், என்ன ஹேபிட்ஸ் ஃபாலோ பண்ணேன், என்ன பண்ணி என்னோட மில்க் சப்ளை வந்து இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்றத உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இம்பார்ட்டன்டான டிஸ்க்ளைமர் என்ன அப்படின்னா, இது மெடிக்கல் அட்வைஸ் இல்லை, இது கம்ப்ளீட்டா என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். Hey guys, welcome back to Just Like Upload. ஆனஸ்டா சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் எனக்கு ரொம்பவே எமோஷனலா இருந்தது. மில்க் கரெக்டா பத்துதா, அவ கரெக்டா வந்து லாட்ச் பண்றாளா, நம்ம கரெக்டா வந்து ஃபீட் பண்றோமா, அந்த டவுட் எல்லாமே எனக்கு இருந்தது. ஸ்லோலி அந்த எனக்குள்ளே வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வந்து எனக்கு வந்து வர ஆரம்பிச்சுது. பேபி டிமாண்ட்க்கு ஏற்ற மாதிரி நான் கரெக்டாக ஃபீட் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ எனக்கு பிரச்சனை இல்லாமல் இருந்தது. இப்படிதான் நான் பொறுமையாக பிரஸ்ட் ஃபீடிங் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டேன். நான் எப்படி என் பேபிக்கு ஃபீட் பண்ணுவேன்னா, ஸ்டார்டிங்கில் எனக்குமே வந்து எதுவுமே புரியாம தான் இருந்தது. அவள் எதுக்கு அழுவுறா, எதுக்கு வந்து டயர்டாக இருக்கா, எதுவுமே வந்து புரியாது. ஸோ நான் ஒன்று ஒன்றா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தேன். ஓகே, அவள் அழுவுறாளா, தூங்க வைக்க ட்ரை பண்ணுவேன். தூங்கலையா, சரி ஓகே, அப்போ ஃபீடிங்காக இருக்கும், அவளுக்கு மில்க் தேவைப்படுது போல அப்படின்னு சொல்லி ஃபீட் பண்ணுவேன். ஃபீட் பண்ணவும் அவள் வந்து என்ன அலோவ் பண்ணல அப்படின்னா, சரி தூங்கணும் போல அவ அப்படின்னு சொல்லிட்டு தூங்க வைப்பேன். அப்படி இல்லை அப்படின்னா, ஏதோ அவளுக்கு டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லி நான் ஃபைண்ட் அவுட் பண்ணேன் எதுக்காக வந்து அவள் வந்து ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. லேட்டர் ஆன் போக போக லைக் ஒரு 1 மந்த்லாம் ஆக ஆக நம்மளுக்கே வந்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். எனக்கு வந்து ஓகே, பாப்பா வந்து அவளுக்கு பசிக்குது அப்படின்னா ஏதாவது ஒரு சிக்னல் கொடுப்பா, ஹங்க்ரி சிக்னல் இருக்கும். லைக் அவள் வந்து ஹேண்ட்ஸ் எடுத்து வாய்க்குள்ள விட்டுப்பா, அப்படி இல்லைன்னா கண்ணு போட்டு தேய்ப்பா, அந்த மாதிரிலாம் இருக்கும்போது, இல்லைன்னா வந்து கையை காலம் நல்லா வெட்டிட்டு அழுவா. அதுக்கப்புறமா வந்து அழுகுறதே வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கு. தூங்குறதுக்கு அழுகுற சவுண்ட் ஒரு டிஃப்ரென்ஸ்ல இருக்கும், பசிக்கு அழுகுற சவுண்ட் ஒரு டிஃப்ரென்ஸ்ல இருக்கும். ஸோ அதை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணி நான் ஃபீட் பண்ண ஆரம்பித்தேன். அப்படி பண்ணும்போது எனக்கு வந்து ஈஸியாக இருந்தது. ஸோ இப்படி தான் நான் வந்து என் பேபிக்கு ஃபீட் பண்ணேன். அண்ட் ஃபீடிங்குமே வந்து நான் வந்து கண்டினியூஸாக ஸ்ட்ரிக்டாக டைமிங் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. என் பாப்பா எப்படி ஃபீட் எடுப்பானா, அட் டைம்ஸ் வந்து ஒரு லாங் ஸ்லீப் கூட அவள் எடுப்பா. லைக் 6 hours கூட அவள் வந்து தூங்குவா. 6 hours தூங்கிட்டு அதுக்கப்புறம் எழுந்ததுக்கப்புறம் கண்டினியூஸ் ஃபீடிங் எடுத்துப்பா. 1 hour once ஃபீட் கேட்டுகிட்டே இருப்பா. ஸோ அப்போ வந்து அவளோட நீடுக்கு ஏற்ற மாதிரி நான் ஃபீட் பண்ண ஆரம்பிப்பேன். 1 hour once ஃபீட் பண்ணுவேன். கம்ப்ளீட்டாக நான் வந்து என்னோட மதர் மில்க் தான் கொடுக்குறேன் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. சப்போஸ் அவளுக்கு என் மில்க் பத்தலை, அவள் நிறைய கேட்குறா அப்படின்னும் போது நான் ஃபார்முலா மில்க் கலக்கி வந்து கொடுத்துருவேன். ஃபார்முலா மில்க் கொடுக்கும்போது ஸ்டார்டிங்ல வந்து ஒரு கில்ட் இருந்தது எனக்கு. ஐயோ, நம்ம ஃபார்முலா மில்க் கொடுக்குறோமே, குழந்தைக்கு நம்ம மில்க் கொடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வந்து சரி ஓகே, அவளுக்கு பசிக்குது, அவளோட பசியை நம்ம போக்கணும், அது மட்டும்தான் எனக்கு மைண்ட்ல இருக்கும். அப்புறம் வந்து நான் வந்து ஃபார்முலா மில்க்குமே கொடுப்பேன். ஃபார்முலா மில்க் கொடுக்கறது தவறுலாம் கிடையாது. நம்ம மில்க் பத்தாதப்போ கண்டிப்பாக ஃபார்முலா மில்க் நம்ம கொடுக்கலாம். ஸோ நான் என் பேபிக்கு ஃபார்முலா மில்க்குமே கொடுப்பேன். இப்போ ஒரு நாளைக்கு அவள் 6 ஃபீட் எடுக்கிறா அப்படின்னா ஒரு 2 ஃபீட் ஆச்சு கண்டிப்பாக ஃபார்முலா ஃபீட் இருக்கும். அது ஸ்டார்டிங்ல எனக்கு வந்து தவறு மாதிரி தெரிஞ்சுது. அதுக்கப்புறமா வந்து ஓகே, அவளுக்கு தேவைன்னா நம்ம அவளோட தேவையை லைக் அந்த டிமாண்டை வந்து நம்ம வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பால் வந்து கொடுத்துருவேன். அவளுக்கு ஃபார்முலா மில்கே வந்து கொடுத்துருவேன். ஒரு ஃபீடுமே அவளுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் நான் வந்து அவளுக்கு வந்து கண்டிப்பா வந்து பர்ப் பண்ண வச்சிருவேன். எதர் ஷோல்டர்ல போட்டு தட்டுறதோ இல்லைன்னா வந்து பாப்பாவை வந்து டம்மி டைம்ல போட்டு தட்டுறதோ பண்ணி அவளை பர்ப் பண்ண வச்சிருவேன். அவள் ஒன்ஸ் பர்ப் பண்ணதுக்கு அப்புறமா தான் அவளை வந்து நான் வந்து திரும்ப வந்து படுக்க போடுவேன். ஏன்னா நம்ம பர்ப் பண்ண வச்சிட்டோம் அப்படின்னா அது அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், ரொம்ப கம்ஃபர்டபுளா அதுக்கப்புறம் தூங்குவாங்க. இல்லைன்னா வந்து அவங்களுக்கு இக்கப்ஸ் வந்துட்டே இருக்கும், இல்லைன்னா வந்து அவங்க வாமிட் பண்ணுவாங்க. ஸோ இந்த இஷ்யூஸ்லாம் நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா பர்ப் பண்ண வைக்கணும். ஓவர் ஃபீட் ஆயிட்டாலுமே அவங்க வந்து வாமிட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் கரெக்டாக பார்த்து எந்த ஏஜ்க்கு எந்த மந்த்க்கு எவ்வளோ சப்ளை நம்ம கொடுக்கலாம் அப்படின்றத பார்க்கணும். ஸோ ஃபார்முலா ஃபீட் கொடுத்தாலுமே ரொம்ப அதிகமாக கொடுக்காம கரெக்டாக அந்த லெவலை வந்து மெயின்டைன் பண்ணி 1 மந்த்தாக இவ்வளோ எம்எல், 2 மந்த்தாக இவ்வளோ எம்எல்னு அந்த எம்எல்லையும் மெயின்டைன் பண்ணி ஃபீட் பண்ணணும்.
ஸோ நான் வந்து அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு பண்றதுனால எனக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கு. நான் என்ன சாப்பிட்டேன் என்னோட பிரஸ்ட் ஃபீடிங் அப்போ அப்படின்னா, நான் வந்து ஸ்பெஷலா எதுவும் ஃபுட்லாம் எதுவும் ஃபாலோ பண்ணல. நான் வந்து என்னோட டயட்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்காக நான் ஸ்பெஷல் டயட் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா அப்படி எதுவும் கிடையாது. புரோட்டீன் இன்டேக் கொஞ்சம் அதிகமா எடுக்க ஆரம்பிச்சேன். ஸோ டெய்லி நான் காலையில எழுந்தோன்னே ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு நான் 2 கிளாஸ் ஆஃப் மில்க் வந்து கண்டிப்பா எடுத்துருவேன். அண்ட் எக் வந்து ஒரு நாளைக்கு 2 எக் ஆச்சு நான் சாப்பிட்டுருவேன். அண்ட் வீக்லி பேசிஸ்ல ஒரு 2 to 3 டேஸ் ஆச்சு கண்டிப்பா ஃபிஷ் வந்து நான் வந்து எடுத்துருவேன். என்னைக்கு வந்து நான் வந்து நான்வெஜ் எடுக்கலையோ அன்னைக்கு வந்து கார்லிக் மில்க் வந்து எடுப்பேன். கார்லிக் மில்க் எடுக்கிறதுனால லைக் பூண்டு பால்னு சொல்லுவாங்க இல்லையா, இது எடுக்கிறதுனால மில்க் சப்ளைக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதை நான் கண்டிப்பா என்னைக்கு நான்வெஜ் சாப்பிடலையோ அன்னைக்கு நைட்டு நான் இதை குடிச்சிட்டு தூங்குவேன். வெறும் ஃபிஷ் தான் எடுப்பேன் நான்வெஜ்ல அப்படின்னு கிடையாது. ட்ரை ஃபிஷ் எடுப்பேன், சிக்கன் எடுப்பேன், மட்டன் எடுப்பேன், ஆட்டுக்கால் சூப் இதெல்லாமே எடுப்பேன். இதுவும் இல்லாம நிறைய சூப் வந்து நான் வந்து குடிப்பேன். லைக் முருங்கைக்கீரை சூப்பு, ஆட்டுக்கால் சூப்பு, அதெல்லாம் வந்து நான் வந்து கண்டினியூஸா எடுப்பேன். ஸோ இது எல்லாமே பிரஸ்ட் ஃபீடிங்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இது இல்லாம ஃப்ரூட்ஸ்லாம் சில ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவேன். லைக் நான் வந்து போமோகிரானட் சாப்பிடுவேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து போஸ்ட்மார்ட்டம்க்கு அப்புறம் டெலிவரிக்கு அப்புறமா நம்மளுக்கு வந்து இம்யூன் வந்து கம்மியாகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்றதுனால அதையுமே மெயின்டைன் பண்றதுக்கு ஏற்ற ஃபுட்ஸையுமே நம்ம சாப்பிடணும். அதுவுமே வந்து நான் வந்து சாப்பிடுவேன். லைக் இந்த போமோகிரானட் சாப்பிட்றது, ராகி கஞ்சி மெயினா எடுப்பேன். டெய்லி காலையில நான் வந்து 1 கிளாஸ் ஆஃப் ராகி கஞ்சி எடுப்பேன். லைக் அது சத்து மாவு குடிக்கிறதுனால, சத்து மாவு இல்ல ராகி கஞ்சி எப்படி வேணாலும் சொல்லலாம். இது குடிக்கிறதுனால நம்மளுக்கு வந்து இம்யூனுமே வந்து மெயின்டைன் ஆகும். அது நிறைய இன்கிரீடியன்ஸ்லாம் போட்டு பண்றதுனால. அண்ட் நைட் வந்து மிட் நைட்ல வந்து நான் வந்து நட்ஸ் ஷேக் வந்து எடுப்பேன். ஏன்னா நம்ம கண்டினியூஸா ஃபீட் பண்ணிட்டே இருக்கிறதுனால நைட் டைம்லயும் நம்ம ஃபீட் பண்றதுனால மிட் நைட்லலாம் ரொம்ப பசி எடுக்கும். அதனால நான் அந்த டைம்ல நட்ஸ் ஷேக் வந்து எடுப்பேன். அதுல ஓட்ஸுமே ஆட் பண்ணிப்பேன். ஸோ பிரஸ்ட் ஃபீடிங்க்கு ஓட்ஸுமே ஒரு நல்ல இன்க்ரீடியன்ட்னு சொல்றதுனால அதையுமே நான் ஆட் பண்ணி சாப்பிடுவேன். இது எல்லாமே சாப்பிட்றதுனால எனக்கு ஒரு கம்ப்ளீட் டயட்டா வந்து இது வந்து இருக்கு. நல்ல ப்ரோட்டீன் ரிச் டயட்டா இருக்கு. இதனால எனக்கு வந்து என்னோட எனர்ஜி லெவல் வந்து மெயின்டைன் ஆகுது. இது இல்லாம நான் சப்ளிமெண்ட்ஸுமே வந்து எடுப்பேன். லைக் அயன் கால்சியம் டேப்லெட்ஸ் நான் இன்னுமே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதையே நம்ம யூஸ் பண்றது நல்லது. இது பிரஸ்ட் ஃபீடிங்க்கு ஹெல்ப் பண்ணுமான்றது கிடையாது. இது யூஸ் பண்றதுனால நம்மளோட பாடியோட ஸ்ட்ரென்த் வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ இதுவுமே வந்து நான் எடுக்கிறேன். மெயினா பப்பாயா சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன். வீக்லி ஒரு 2 இல்லைன்னா 3 டேஸ் நான் வந்து பப்பாயா வந்து சாப்பிடுவேன். பப்பாயா சாப்பிட்றதுனால கான்ஸ்டிபேஷனை வந்து அவாய்ட் பண்ண முடியுது. ஸோ அதனால பப்பாயா வந்து நான் எடுக்கிறேன். இது எல்லாமே என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சாப்பிட்றது தான். இதே தான் நீங்க சாப்பிடணுன்ற மாதிரி எதுவும் கிடையாது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்க கூட ஷேர் பண்றேன். நீங்க இதுல எந்தெந்த ஃபுட் சாப்பிடுறீங்க, மெயினா பிரஸ்ட் ஃபீடிங்காக என்ன எடுத்துக்கிறீங்க அப்படின்றது கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த எல்லா ஃபுட்ஸ் நம்ம எடுக்கிறத விட மெயின்லி நம்ம வாட்டர் இன்டேக் எடுக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதை நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ நம்ம வந்து நம்மளை நல்லா ஹைட்ரேட் பண்ணி வச்சுக்கணும். யூஸ்வலா ஒரு 2 லிட்டர் தண்ணி நீங்க குடிப்பீங்க அப்படின்னா பிரஸ்ட் ஃபீடிங் டைம்ல நீங்க வந்து எக்ஸ்ட்ராவே தண்ணி குடிக்கணும்.
ஃபீட் பண்ற மதரா இருந்தா, நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நிறைய பிரஸ்ட் ஃபீடிங் மதர் சொல்லி கேட்டிருக்கேன். நான் வந்து ஃபீட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி தண்ணி குடிப்பேன். அதுக்கப்புறமா ஃபீட் பண்ணிட்டு இருக்கும்போது கொஞ்சம் தண்ணி குடிப்பேன். ஃபீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா தண்ணி குடிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நான் யோசிச்சேன் எப்படி இது வந்து ஒருத்தவங்களால இவ்வளோ வாட்டர் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நானுமே வந்து இதை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. டீஹைட்ரேட் இல்லாம பார்த்துக்கும். ப்ளஸ் மில்க் சப்ளைக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் வந்து பாப்பாக்கு ஃபீட் பண்ண போறேன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி தண்ணி குடிச்சிடுவேன். தண்ணி குடிச்சிட்டு வந்து ஃபீட் பண்ண உட்காருங்க. அவளுக்கு ஃபீட் பண்ணி முடிச்சுட்டு திரும்பியும் போய் தண்ணி குடிப்பேன். அப்போ எனக்கு ரொம்பவே வந்து ரிலாக்ஸ்டா நல்லா இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. இல்லை நீங்க இதை ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு என்ன ஹெல்ப் பண்ணுச்சு, மில்க் சப்ளைவை இன்க்ரீஸ் பண்ண. மில்க் சப்ளை இன்க்ரீஸ் பண்றதுக்கு மேஜிக் ஃபுட்டுங்களாம் எதுவுமே கிடையாது. ஆனா என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல எனக்கு என்ன ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீக்வெண்டா பேபிக்கு வந்து ஃபீட் பண்றது, பேபியை வந்து நல்லா லேட்ச் பண்ண விடுறது, ப்ராப்பரா லேட்ச் பண்ண விடணும். அண்ட் தண்ணி அதிகமா குடிச்சு நம்மளும் ஹைட்ரேட் பண்ணி வச்சுக்கணும். ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் வந்து நம்ம வந்து சாப்பிடணும். அண்ட் ஸ்லீப் வந்து ப்ராப்பரா வந்து எப்பெல்லாம் முடியுதோ, ப்ராப்பர்னு கிடையாது, நம்மளுக்கு எப்பப்பெல்லாம் தூங்க முடியுதோ அப்போ வந்து நம்ம வந்து தூங்கணும். ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கணும். லாஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீல்ஸை ஸ்கிப் பண்ணாம சாப்பிடணும். பேசிக்காவே நம்ம ஒரு நாளைக்கு 3 மீல்ஸ் எடுப்போம். காலையில, மதியானம், நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பிரஸ்ட் ஃபீடிங் அப்ப 2 ஹவர்ஸ் ஒன்ஸ் பசி எடுக்கும், 2 ஹவர்ஸ் ஒன்ஸ் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் பண்ணணும் எந்த அவசியமே கிடையாது. நீங்க சாப்பிடுற அந்த ஃப்ரீக்குவன்சியை மட்டும் ஒழுங்கா சாப்பிட்டீங்கனாலே போதும். ஒரு நாளைக்கு 3 மீல் எடுப்பீங்கன்னா 3 மீல் எடுங்க. அது இல்லாம ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுக்கோங்க. நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம நிறைய சாப்பிட்டாதான் மில்க் சப்ளை இருக்கும், அதனால நம்ம நிறைய சாப்பிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி எதுவும் கிடையாது. நான் அதை பிலீவும் பண்ணல, நான் அதை ட்ரையும் பண்ணல. நான் வந்து யூஸ்வலா என்ன சாப்பிடுவேனோ அதே தான் கண்டினியூஸா நான் வந்து சாப்பிடுறேன். எக்ஸ்ட்ரா வந்து ஸ்நாக்ஸ் வந்து சம்டைம்ஸ் எடுத்துப்பேன். இது நான் ப்ரெக்னன்சிலேருந்தே பண்ணிட்டு இருக்கேன். இன் பிட்வீன்ல ஸ்நாக்ஸ் எடுப்பேன். அண்ட் ஷேக் வந்து நைட்ல இப்போ நான் எடுக்கிறேன். இது மட்டும்தான் நான் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணியிருக்கேன். அதுவுமே வந்து ஷேக் வந்து நான் ஈவினிங்ல எடுப்பேன் ப்ரெக்னன்சில. இப்போ நான் அதை வந்து மிட் நைட்டா வச்சிருக்கேன், அவ்வளவுதான். நீங்க 3 மீல் சாப்பிட்ற இடத்துல 5 மீல் சாப்பிடுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வெயிட் தான் போடும். மில்க் சப்ளைக்கு இது ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க சாப்பிட்றது உங்களுக்கு நல்லது தான். சாப்பிட்றது மில்க் சப்ளைக்கு ஹெல்ப் பண்ணும். ஆனா நீங்க என்ன ஃபுட் சாப்பிட்றீங்க, எப்படி சாப்பிட்றீங்கிறத பொறுத்து இருக்கு. அதிகமா சாப்பிட்டா அதிகமா மில்க் வரும்னு கிடையாது. பேபி எவ்வளோ லேட்ச் பண்றாங்களோ, லேட்ச் பண்றதை பொறுத்து தான் அவங்களுக்கு மில்க் வரும். எவ்வளோ கண்டினியூஸ் ஃபீட் நீங்க எடுக்கிறீங்களோ அது பொறுத்து தான். டிமாண்ட் அண்ட் சப்ளை மெத்தட்ல தான் இது ஒர்க் ஆகும். எங்க டிமாண்ட் இருக்கோ அங்கதான் சப்ளை தேவை. நீங்க சும்மா சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா மில்க் வராது. பேபி எப்படி லேட்ச் பண்றாங்களோ அது பொறுத்து தான். சில பேருக்கு வந்து ஒரு சைடு வந்து சப்ளை நல்லா இருக்கும், இன்னொரு சைடு வந்து கம்மியா இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, அந்த இன்னொரு சைடு அவங்கள அதிகமா லேட்ச் பண்ண விடணும். லேட்ச் பண்ண விட்டீங்கன்னா அப்போ அந்த சைடுமே உங்களுக்கு வந்து மில்க் வந்து ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்படி தான் நான் என்னோட மில்க் சப்ளையை இன்க்ரீஸ் பண்றதுக்கு இந்த இதெல்லாம் பண்ணேன். நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்க. நான் என்ன கத்துக்கிட்டேன் அப்படின்னா, நான் கத்துக்கிட்ட பிக்கெஸ்ட் லெசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க பாடி மேல நீங்க ட்ரஸ்ட் வைங்க. இனிஷியலா நியூ மதரா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா டவுட் இருக்கும். மில்க் வந்து எப்படி வந்து சாட்டிஸ்ஃபை பண்றது பேபிக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லா நியூ மதருக்கும் இருக்க ஒரு பயம்தான். ஸோ இதுக்கு நீங்க வந்து போக போக நீங்களே வந்து அதை வந்து கத்துப்பீங்க. எல்லா நியூ மதருக்கும் இந்த டவுட் கண்டிப்பா இருக்கும். இது நார்மல் தான். பேபி வெயிட் நல்லா இன்க்ரீஸ் ஆகுது, அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 6 வெட் டயப்பர்ஸ் ஆகுது, பேபி ஆக்டிவா இருக்காங்க அப்படின்னா பேபிக்கு மில்க் கரெக்டா பத்துது அப்படின்னு சொல்லி அர்த்தம்.
ஒருத்தர் ஒரு டைப்ல வந்து ஃபீட் பண்ணுவாங்க. நீங்க உங்களை இன்னொருத்தவங்க கூட கம்பேர் பண்ணிட்டு அந்த மாதிரி ஃபீட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. உங்க பேபியோட நீட் என்ன அப்படின்றத தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃபீட் பண்ணுங்க. நான் என் பேபிக்கு அப்படிதான் பண்றேன். இது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இதுதான் என்னோட பிரஸ்ட் ஃபீடிங் ஜர்னி. நீங்க ஒரு நியூ மதரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். எவ்ரி பிரஸ்ட் ஃபீடிங் இஸ் யூனிக். ஒரு மதருக்கு ஒர்க் ஆறது இன்னொரு மதருக்கு ஒர்க் ஆகும் கிடையாது. ஒர்க் ஆகாம கூட இருக்கலாம். நீங்க உங்களோட பேபியோட வெயிட் கெயின் இல்லைன்னா மில்க் சப்ளையோட பத்தி வரி பண்றீங்க அண்ட் எப்படி வந்து அவளுக்கு வந்து நீங்க வந்து ஃபீட் வந்து இன்க்ரீஸ் பண்றது இதெல்லாம் வந்து வரி பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க பீடியாட்ரிஷியனை கன்சல்ட் பண்ணுங்க. லாக்டேஷனை கன்சல்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி மதர்ஹுட் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு என் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. See you all in the next video. Until then, tata, bye bye.